புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான செய்தியை உணர்த்துகிற இன்றைய நாளினுடைய ஒரு வார்த்தைகளோடு நாம் ஆண்டவரை நேர்மையோடும் நீதியோடும் அணுகிச் செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிற இந்த நாளில் அவரை பாடி புகழ்வோம். அவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? திருப்பாடல் 15 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவருடைய திருமலையில் குடியிருக்கிறவர் யாராக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கவும் செயல்படுத்தவும் அழைக்கப்படும் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை சொல்லி, நானும் உம்முடைய திருமலையில் குடியிருக்க விரும்புகிறேன் என்கிற இந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவர் முன் நிற்கிற உங்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்பவரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்குறார் என்கிற அந்த வார்த்தைகள் திருமலையில் நிற்க நம்மை தகுதி உள்ளவராக மாற்றுகிற அடையாளங்கள். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வாழ்வியல் பிரச்சனைகள், ஆனாலும் நான் மாசற்ற பிள்ளையாய் நடந்து கொண்டிருக்கிறேன். இதோ கடவுளுக்கு உகந்தவற்றை நேரியவற்றை நான் செய்ய முயற்சிக்கிறேன். நான் உளமாற உண்மை பேசுகிறேன். நாவினால் புறங்கூறாமல் அடுத்தவரை பழித்துரைக்காமல் வாழ்கிறேன். இந்த நம்பிக்கையோடு வாழுகிற பிள்ளைகள் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே கடவுள் உங்களை உயர்த்துவார். நம்பிக்கையோடு துதிப்போம். ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? திருமலையில் நிற்க நீ தகுதியுள்ள பிள்ளையாக இருக்கிறாயா? உன் அயலாருக்கு, உன் தோழருக்கு தீங்கிழைக்காத நிலை, அடுத்தவரை பழித்துரைக்காத நிலை, நெறி தவறி நடப்பவரை நாம் இழிவாக கருதாமல் அவருக்கு உதவி செய்கிற ஒரு நிலை, ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிக்கிற நிலை. இந்த நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு துன்பத்தை அனுமதித்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் வழிநடக்கிற அந்த ஒரு உள்ளம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை வெளிப்படுத்தின அந்த ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, திருமலையில் கூடியிருப்பவர் யார்? அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் நற்செயல்களை
கண்டு உங்கள் விண்ணக தந்தையை அந்த மக்கள் போற்றி புகழ்வார்கள் என்கிற மத்தேயு 5:16 படியாக நாங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் எங்களுடைய விண்ணக தந்தையை மக்கள் போற்றி புகழ அது அடையாளப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து மகிழ்கிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நாங்கள் தந்தைக்கு சான்று பகர்கிற சாட்சிகளாய் விளங்க நீரே எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக